வரலாற்றில் இலங்கை தமிழரசு கட்சியானது அரசியல் யாப்பு மீறலில் ஈடுபட்டுள்ளது. அரசியல் சட்ட மீறல் மட்டுமல்ல, இந்த கட்சி தீர்மானம் நிறைவேற்றிய அனைவரும் நாடாளுமன்ற சபாநாயகர் தலைமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. இப்போது பாருங்கள் சுமந்திரன் என்ன அதில் கூறுகிறார் என்பதை நீங்கள் ஒரு நிமிடம் பாருங்கள். ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒன்று எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு சிவஞான ஸ்ரீதரன் மீது நீட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு கவுன்சிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லா விடயங்களையும் வாக்களிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கிறது. அதில் விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திலே ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக அவர் வாக்களித்தார் என்கின்ற குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கடைசியாக நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கும் இராணுவ அல்லது பாதுகாப்பு தரப்பு பின்புலத்தை சேர்ந்த 2 பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலேயும் திரு ஸ்ரீதரன் அவர்கள் சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல, அவர்களை தெரிவு செய்கிற நேர்முக பரீட்சையிலையும் அவர் ஒருவராக இருந்து அவர்களை தெரிவும் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதனை அவர் மறுத்திருந்தவர். ஆனால் அது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அந்த 2 பேரையும் நியமிக்கக்கூடாது என்று எங்களுடைய கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு மனதாக எடுக்கப்பட்டு நாங்கள் ஜனாதிபதிக்கு நானும் தலைவரும் அப்படியே ஒரு கடிதத்தையும் ஜனாதிபதிக்கு எழுதி வைத்திருக்கிறோம். அதுவும் கட்சிக்கு ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களை நியமிக்கக்கூடாது என்று கட்சி கடிதம் எழுதுகிறது. ஆனால் கட்சியை சேர்ந்தவர் அரசியலமைப்பு கவுன்சிலே அவர்களுக்கு சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல, அவர்களை தெரிவு செய்து நிற்கிறார். அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்வது சம்பந்தமாக பாரிய குற்றச்சாட்டு இருந்தது. ஏற்கனவே பாராளுமன்றத்திலேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமான பேச்சை எழுப்பியிருந்தார். அதாவது திரு ஸ்ரீதரன் பிரதிநிதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்கட்சி தவிர்ந்த மற்ற எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதி. ஆகவே அப்படியாக இருக்கிறவர் எல்லா விடயங்களிலையும் கட்டை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு 7 8 தடவை இது நடந்திருக்கிறது. ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலமைப்பு கவுன்சிலில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருக்கு பணிப்புரை வழங்குவதாக நாங்கள் தீர்மானம்